Hello Ravis, welcome to our beauty world. இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இது வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப ஆப்டான லுக். நீங்க எந்த கலர் காம்போ கூட நீங்க இத கிரியேட் பண்ணிக்கலாம். So I hope உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரைமருக்கு லாக்மே அப்சல்யூட்டோட Blur Perfect ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பிங்கிஷ் டிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறனால வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு பேஸாகவும் ஒர்க் ஆகும். அண்ட் உங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இது வச்சுருக்கும். அண்ட் உங்களுக்கு எங்கெங்கே போஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜென்டிலாக மசாஜ்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் லைட்டாக உங்கள் ஸ்கின்னில் டேப் பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்கின்னில் போய் டெபாசிட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் போட்டு ஃபேஸில் ரப் பண்ண தேவையில்லை ப்ரைமரை. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷனான ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் வந்து உங்கள் ஸ்கின் எல்லாமே ஈவனாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கலர் கரெக்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப் வந்து பிக்மெண்டட் பீப்புளுக்கு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இது என்ன யூஸ்னால், நீங்கள் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ஆக்சிடைஸ் அவ்வளோவா ஆகாது. ஸோ நீங்கள் இப்படியே உங்கள் பேர் ஸ்கின்னோட நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கனால ரொம்ப கிரேயாக இருக்கும். உங்கள் ஃபவுண்டேஷனும் ரொம்ப ஆஷியாக டேர்ன் அவுட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்பில் வந்து நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டிஷ் கரெக்டர் கூட இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலான பிக்மெண்டேஷன் தான். ஸோ அதனால் வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ நான் அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஹோல் ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ணவே கிடையாது. ஸோ எனக்கு மவுத்தை சுற்றி வந்து லைட்டாக பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிங்கர்ஸாலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பஞ்சோ கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டான மெத்தடாக இருக்கும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் மெபிலினோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து 330 டாஃபி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக வந்து என் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ்ஷில் எடுத்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணி பில்டப் பண்ணுங்கள். சப்போஸ் நிறைய ஆயிடுச்சுன்னா அதை அழிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் தேவைன்னா வந்து நீங்கள் மேலும் மேலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் கொஞ்சமாக எடுத்து என் ப்ரஷ்ஷில் எடுத்து ஈவனாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப போட்டு சொரன்னு தீக்கக்கூடாது. ஸோ அந்த பிரிஸ்டல்ஸோட மார்க் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனில் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் இங்கே பண்ணுற மாதிரி டேப் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு தேய்க்காமல் லைட்டாக உங்கள் ஸ்கின்னில் ஜென்டிலாக டேப் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணுங்கள். ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு மொத்தமாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கெங்கே பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஈவனாக எங்கெங்கே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டுருக்கீங்கன்ற ப்ராடக்ட் அளவு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு சைட் ஆஃப் த ஃபேஸாக நீங்கள் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல் பார்ட்டுக்கு போயிடலாம். கன்சீலருக்கு நான் இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்திருக்கேன். ஷேட் நேம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அண்டர் ஐஸில் லைட்டாக டார்க்னஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காக வந்து நான் கன்சீலரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே கூட நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ மெத்தட் வந்து எல்லாமே ஒன்று தான். ஸோ முன்ன பின்ன பண்ணுறோம். இதை வந்து நான் ஒரு பியூட்டி பிளெண்டரால் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஈவனாக. மேக்கப்பில் எப்போவுமே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். அதனால் பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப உங்கள் பேஸுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாலும் உங்கள் பேஸ் மேக்கப் வந்து கலையாமல் இருக்கணும். அதுக்காக தான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு வெட் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் என் ஃபேஸில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கன்சீலரை. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட லூஸ் பவுடர் இருந்தால் அதை வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் காம்பேக்ட் நார்மலான காம்பேக்ட் எடுத்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேபி பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அண்டர் ஐஸில் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு அங்கே வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், அதுவும் இல்லாமல் டக்குன்னு ஸ்வெட் ஆகும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டக்குன்னு ஆயிலி ஆகுதோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நல்லா காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஃபுல் ஃபேஸை செட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எங்கே வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும்னு நினைக்கிறோம் அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் லைட்டாக காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டர் வீலை மட்டும் தான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் வரையும் அவ்வளோவா நான் எடுத்துகிட்டு போகலை. அவுட்டர் வீலை மட்டும் அந்த பிக்மெண்டடை வந்து நல்லா டெபாசிட் பண்ணிக்கிறேன்.
டெபாசிட் பண்ணால் மட்டும் போதாது, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இல்லைன்னா ரொம்ப திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதிலே இருக்க ஒரு ப்ளூ ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேட் எடுத்து நான் எங்கே ஆரஞ்சை வந்து வச்சு பிளெண்ட் பண்ணணும் அதே இடத்துல வந்து வி மாதிரி வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக அங்கே செல்லோ டேப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த கட்டு வந்து கரெக்டாக தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வேறு இந்த மாதிரி நான் காட்டுற மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து அந்த வி ஷேப்பில் வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் வீல தான் நான் இப்போ பிளெண்ட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெபிலின்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட்டில் இந்த ஒரு ஒயிட் கலர் வந்து ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வீடியோவில் பார்க்க ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஸோ நேரில் பார்க்க அவ்வளோ ஒன்றும் ஒயிட்டாக இல்லை. இதை எடுத்து என்னோடய இன்னர்லேருந்து மிடில் ஆஃப் த ஐ வரையும் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஒரு டபுள் ஐ ஷேட் மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்ளை பண்ணி ஒரு ஓரளவுக்கு மிடில் ஆஃப் த ஐ வரையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு டைம் வந்து ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆடாக தெரியக்கூடாது. இப்போ வந்து நான் கலர்பாரோட ஐலைனர் எடுத்திருக்கேன். ஐலைனர் எடுத்து ஒரு நார்மல் விங் இல்லாமல் கொஞ்சம் ஃபெஸ்டிவ் சீசன்னால் கொஞ்சம் பெரிய விங்காகவே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கலர்பாரோட ஐலைனரை பொறுத்தவரையும் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நல்ல ஐலைனர் வந்து அந்த ஒரு ஜெட் பிளாக்காக இருக்கும். ஸோ கொடுக்குற மணிக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். பட் ஆனால் என்ன குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. ஸோ கீழேயும் வந்து நம்ம லைட்டாக அந்த ப்ளூ ஷேட் எடுத்து மர்ஜ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டினா ரொம்ப ஆடாக தெரியாது. அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து மஸ்காராவுக்கு நம்ம மெல்லிடோட மஸ்காரா எடுத்திருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்காரான்னு சொல்லலாம். ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. அண்ட் பேக்கோட ஒரு லிப் லைனர் எடுத்து ஃபஸ்ட்டு என் லிப்ஸை வந்து நல்லா லைன் பண்ணி இன்னர்லையும் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லைன் மட்டும் பண்ணலை, உள்ளேயும் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ். அதுக்கு மேலே நான் ஏதாச்சும் ஷேட் போட்டேன்னா ஒரு சைடு ஒரு ஷேடாகவும் இன்னொரு சைடு இன்னொரு ஷேடாகவும் தெரியும். நான் அதுக்காக லைட்டாக ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அண்ட் நைக்காலேருந்து ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து மினி லிக்யூட் லிப்ஸ்டிக் தான். இதோட நேம் ஷேட் வந்து சாய். நைக்காவோட இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது. அண்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேட் ஆயிடுது. அண்டு ரொம்ப க்ளாஸி ஃபினிஷ்லாம் கிடையாது, மேட் ஃபினிஷ் தான். நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோன் சைடில் இருந்தீங்கன்னா வந்து தாராளமாக இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டு சாயும் அண்டு மெட்ராஸ் காப்பி 2 ஷேடுமே வந்து ஒரு நல்ல நியூட் ஷேடாக இருக்கும் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. இங்கே வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ்ஷுக்கு 3 ஷேட்ஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியான பேலட் வாங்கி யூஸ் பண்ணுன்றது கிடையாது. ஒரே சிங்கிள் பேலட்டில் வந்து மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்கு, எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் மணியும் ரொம்ப சேவ் ஆகும். ஒரே பேலட்டில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஐஷேடோ பேலட்டில் வந்து நான் என்ன சொல்கிறது, ஐ மேக்கப் முடிச்சிட்டேன் அண்ட் ப்ளஷ் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்கள் மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி பர்பஸில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஹைலைட்டருக்கு வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு ஹைலைட்டிங் ஷேடும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அதிலேருந்து எடுத்திருக்கேன். எடுத்து எனக்கு எங்கெங்கே ஃபேஸை ஹைலைட் பண்ணணுன்னு தோணுதோ நான் அங்கே மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹோல் ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. அண்ட் அதே ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ப்ரௌன் போனையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஐ மேக்கப்லேருந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் தனியாக தெரியும், இல்லைனா மொத்தமாக மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அண்டு இன்னர் ஐலையும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப குட்டி கண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னர் ஐயில் அப்ளை பண்ணும்போது உங்கள் கண் வந்து லைட்டாக பெருசாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணி உங்கள் கையால் ஃபிங்கர்ஸால் கூட வந்து நல்லா ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஆடாக தெரியக்கூடாது. அவ்வளோதான் நம்ம மேக்கப் வந்து முடிவடைகிறது இப்போவோட. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும். அண்ட் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.